ஹாய். ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது நகசுத்தி அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கும். ஸோ நகசுத்தி அப்படின்றது இங்கிலீஷில் பேரோனைக்கியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நகசுத்தி பிரச்சனை எதனாலலாம் வருது, ஸோ என்ன காரணங்கள்னால வருது, இந்த நகசுத்தி வந்ததுன்னா என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம், அந்த நகசுத்தி பிரச்சனை வந்ததுன்னா எப்படி மேனேஜ் பண்ணலாம், அண்ட் நகசுத்தி வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், நகசுத்தி எந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க, அப்போ தான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெல்கம் டு டாக்டர் சூர்யா சேனல். பேரோனைக்கியா அப்படின்னா நகக்கண்ணில் வர கிருமி தொற்று, அதை தான் வந்து பேரோனைக்கியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம தமிழில் நகசுத்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நகசுத்தி வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாக்டீரியா. ஸோ பாக்டீரியல் கிருமி தொற்றுனால தான் வந்து இந்த நகசுத்தி ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வரும். இந்த நகசுத்தி கைவிரல்கள் கால் விரல்கள் ரெண்டுத்துலையுமே வரும். முக்கியமாக நகங்களில் எந்த இடத்துல வந்து இந்த கிருமி தொற்று வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நகங்களில் உள்ள கீழ்ப்பகுதியை தான் வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி நம்ம நகமும் சதையும் சேரக்கூடிய இடத்தை தான் வந்து நெயில் ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு இடங்களையுமே வந்து ரொம்ப காமனாக கிருமி தொற்று வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன காரணம்னால இந்த கிருமி தொற்று வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன மாதிரி பாக்டீரியா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபலோகோக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ ஸ்டெஃபலோகோக்கஸ் பாக்டீரியா தான் வந்து முக்கியமான காரணம் இந்த நகசுத்தி பிரச்சனை வரதுக்கு. ஸோ அதுலேயுமே வந்து ரெண்டு டைப் இருக்குது. மேஜராக வந்து காஸ் பண்ணுறது ஸ்டெஃபலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற பாக்டீரியா, அண்ட் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெஃபலோகோக்கஸ் பைரோஜன். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இந்த ரெண்டு பாக்டீரியானால தான் வந்து இந்த கிருமி தொற்று வருது. சும்மா சாதாரணமாகவே நம்மளோட நகங்களில் இந்த மாதிரி கிருமி தொற்று வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நம்மளோட நகங்களில் வந்து ஏதாவது ஒரு கீறல், அதாவது ஒரு கட்ஸோ இன்ஜுரிஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ அதன் மூலமாக வந்து இந்த பாக்டீரியா உள்ளே போகும். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த நகசுத்தி அப்படின்ற பிரச்சனை வருது. ஸோ எதனாலலாம் நமக்கு வந்து இந்த நகங்களில் வந்து சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வரும். ஸோ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து நமக்கு ஆகலாம், இல்லை கட்ஸ் மாதிரி ஏதாவது வரலாம். சில பர்சன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து நகம் கடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நகம் கடிக்கிற பிரச்சனை வந்து சிலருக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கடிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த சைடில் அந்த நெயில் ஃபோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து சின்னதாக ஏதாவது கட்ஸ் வந்து ஏற்படலாம், கீறல்கள் மாதிரி வரலாம். அண்ட் அதனால் வந்து கிருமி உள்ளே போய் கிருமி தொற்று ஏற்படுது. இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரோயிங் நெயில்ஸ். ஸோ சிலருக்கு வந்து நகங்கள் வந்து சரியான ஷேப்ல வந்து வளரும், சிலருக்கு அந்த மாதிரி ஷேப்பா இருக்காது. ஸோ சிலருக்கு வந்து நம்மளோட சதை பகுதிக்குள்ளேயே வந்து அந்த நகங்கள் வளர ஆரம்பிக்கும். ஸோ நகத்தோட சைட்லலாம் வந்து அது வெளியே வராம உள்ளேயே வந்து சதை பகுதிக்குள்ளேயே வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளேயே வளரும் போது அதனால கிருமி தொற்று ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இன்க்ரோயிங் நெயில் பிரச்சனை வந்து கைகள்லையும் வரலாம், கால் விரல்களையுமே வந்து கால் விரல் நகங்கள்லையுமே வந்து வரலாம். ஸோ இன்க்ரோயிங் டோ நெயில்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாகவே நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமாக வந்து பெருவிரல்ல வந்து இந்த மாதிரி இன்க்ரோயிங் டோ நெயில்ஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இதனால வந்து நமக்கு கிருமி தொற்றுகள் ஏற்படலாம். இந்த மாதிரி பாக்டீரியல் தொற்றுகள்னால நமக்கு இந்த பேரோனைக்கியா அப்படின்ற கண்டிஷன் வரலாம். அண்ட் வேற என்ன ரீசன்ஸ்னால வந்து இது வருது, தண்ணியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அதிகமான சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ சோப் ஆர் டிட்டர்ஜென்ட்ஸ் இந்த மாதிரி இரிட்டேஷன் காஸ் பண்ணுற பொருட்கள், கெமிக்கல் பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின்ல வந்து அது ஒரு இரிட்டேஷன் வந்து காஸ் பண்ணும். ஸோ நம்மளோட தோள்களில் வந்து அது ஒரு இரிட்டேஷன் காஸ் பண்ணும். அதனால வந்து அவங்களுக்கு இந்த நகங்களில் வந்து ஏதாவது தோலில் கீறலோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ முக்கியமாக வந்து தண்ணியில் வந்து அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, வீட்டு வேலை செய்பவர்களுக்கு வந்து நகசுத்தி பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இந்த காசஸ்லாம் தாண்டி வேறு யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ மெனிக்யூர் பெடிக்யூர் அப்படின்றது கைகளுக்கும் கால்களுக்கும் நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். பட் அதுவே வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனால கிருமி தொற்று ஏற்பட்டு கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். அது ரொம்ப தொடர்ந்து பண்ணுறப்போ நமக்கு அந்த இடத்துல ஸ்கின்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நகங்களில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த நகத்தொற்று பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஜராக வர சிம்டம்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் தெரியும், வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்தை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ரொம்ப செவந்து போயிருக்கும். இன்ஃப்ளமேஷனுக்கான எல்லா அறிகுறிகளுமே அந்த நகங்கள்ல வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல முக்கியமா வர ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்னஸ். அந்த இடம் வந்து நல்ல சிவப்பா மாறி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல நல்ல வீக்கம் இருக்கும். அண்ட் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். டெண்டர்னஸ் இருக்கும், தொடும்போது அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனுக்கான சைன்ஸ் எல்லாமே இனிஷியலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வர சிம்டம்ஸ். அண்ட் அந்த டைம்ல வந்து அவங்க அதை ட்ரீட் பண்ணல, அதுக்கான சரியான மருந்துகள் எடுக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா வீக்கம் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகும் போது உள்ள வந்து சீல் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ சலம் மாதிரி உள்ள சேர ஆரம்பிக்கும். இந்த சீல் வந்து உள்ள சேர்ந்து மேலே வந்து கலர் டிஃப்ரென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே வந்து அந்த பழுப்பு நிறமாக ஆக ஆரம்பிக்கும். ஸ்கின்ல வந்து ஒரு பழுப்பு நிறம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாகவே நமக்கு அந்த இடத்துல ஒரு சீல் கட்டி மாதிரி ஆப்சஸ் ஃபார்மேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சீல் வந்து உடஞ்சி வெளியே வருது அப்படின்னா அது வந்து ஒயிட்டிஷ் எல்லோ கலர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா கிரீனிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சீல் வந்து அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அந்த சீல் வெளியே வரும். அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப
பெருசா உள்ளேயே வந்து அந்த சீல் இருந்து வலி மட்டுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வலி வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். உங்களுக்கு லேசா அந்த இடத்த தொட்டாலே வந்து பயங்கரமான பெயின் இருக்கும். ஸோ நகை சுத்தி வந்தவங்க அதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நகை சுத்தி வந்து ரொம்ப சிவியர் ஆகிறப்போ நம்ம மருந்துகள்லாம் எடுக்காம அப்படியே விட்டு ரொம்ப சிவியர் ஆச்சு அப்படின்னா நம்மளோட நகங்கள் வந்து டிட்டாச் ஆகி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நகை சுத்தி பிரச்சனையை ரொம்ப லாங்கா நம்ம வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நகங்கள் வந்து நம்மளோட சதைப்பகுதியில இருந்து டிட்டாச் ஆகி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த நகங்கள் வந்து டீஃபார்ம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நகங்களோட ஷேப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரேரான டைம்ல தான் வந்து அக்கர் ஆகும். நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்காம ரொம்ப லாங் டேர்ம்ல பல மாதங்களா இதை வந்து சரி செய்யாம விட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷனா வரலாம். ஸோ இந்த நகசுத்தி பிரச்சனை வந்து நம்ம 2 டைப்பாக பார்க்கலாம். ஒன்று வந்து அக்யூட் பேரனைக்கியா, இன்னொன்று வந்து க்ரானிக் பேரனைக்கியா. இந்த அக்யூட் பேரனைக்கியா அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடும். பாக்டீரியா உள்ள என்டர் ஆகி சில மணி நேரங்கள்ல இருந்து சில நாட்கள்லேயே வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து டெவலப் ஆயிடும். ஸோ அந்த சரியாகிறதுமே வந்து சீக்கிரமே சரியாயிடும். ஒரு வாரத்துல இருந்து 2 வாரங்கள்லேயே மேக்ஸிமம் பேருக்கு சரியாயிடும். பட் சிலருக்கு வந்து கொஞ்சம் லாங் ஆகலாம். பட் வந்து அது 6 வாரத்துக்குள்ளேயே சரியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து அக்யூட் பேரனைக்கியா. ரொம்ப டீப்பாக டிஷ்யூஸ் உள்ள வரைக்கும் போய் அஃபெக்ட் பண்ணாது. ஓரளவுக்கு மேலே மட்டும் அஃபெக்ட் பண்ணிட்டு அண்ட் அது வந்து சரியாயிடும். இந்த கிரானிக் பேரனைக்கியால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல இருக்கும். 6 வீக்ஸ் 6 வாரங்களுக்கு மேலேயும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு சரியாகவே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து கிரானிக் பேரனைக்கியா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நகசுத்தி பிரச்சனை உங்களுக்கு 6 வாரங்களுக்கு மேலேயும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, 2 மாதங்கள் வரை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பா என்னன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த நகசுத்தி பிரச்சனை வந்து ரொம்ப லாங் டேர்மா இருக்கும்போது அதோட சேர்ந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேண்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று ஸோ அதுவுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நகங்கள்ல பூஞ்சை தொற்றும் ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே வந்து சர்க்கரை நோயாளிகள் இல்லைன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை ரொம்ப காமனா வராது. ரொம்ப லாங் டேர்ம்ல இருந்து இந்த மாதிரி சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்து ரொம்ப இம்யூனோ காம்ப்ரமைஸ்டா இருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து அக்யூட் பேரனைக்கியா அப்படின்ற கண்டிஷன் தான் வரும். அது வந்து ஸோ மருந்துகள் எடுக்க அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சப்போஸ் இந்த பேரனைக்கியா வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த நகசுத்தி பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். சாதாரணமா எல்லாருமே வந்து இந்த நகசுத்தி பிரச்சனை வர ஆரம்பிச்சாலே வந்து வீட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. நமக்கு சூடான தண்ணியில வந்து ஓரளவுக்கு லியூக்கம் வாட்டர், அதாவது நல்லா ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்ல, ஓரளவுக்கு வார்ம் வாட்டர்ல வந்து ஸோ எந்த விரல்களை இன்ஃபெக்ஷன் இருக்கோ அந்த விரல்களை வந்து நம்ம வந்து வைக்கிறப்போ உள்ள வந்து சீல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். 2-3 நாட்கள் வந்து தொடர்ந்து பண்றப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. பட் இது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஸோ வீட்டில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ சிலர் வந்து வீட்டிலேயே வந்து லெமன்லாம் வந்து அந்த நகசுத்தி பிரச்சனைக்கு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ பஸ் வந்து சீக்கிரமே சரியாயிடும், பஸ்லாம் ரிலீஸ் ஆகி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு. பட் எல்லாருக்குமே வந்து இது 100% ரிலீஃப் தராது. சிலருக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து கியூர் ஆகலாம். பட் எல்லாருக்குமே வந்து இது சரியா வராது. இந்த நகசுத்தி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த நகசுத்தி பிரச்சனை மெயினாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றதுனால ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணா ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தும் கிளியர் ஆகல அப்படின்னா உள்ள வந்து அந்த சீல் இருந்துகிட்டே இருக்கு, அந்த பஸ் ஃபார்மேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ இன்ஃபெக்டட் ஏரியால சின்னதா இன்செஷன் மாதிரி பண்ணி அந்த பஸ்ஸை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணலாம். இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல வந்து எந்த ஒரு இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் மெடிசன்ஸ் மூலமாவே வந்து நம்ம இந்த நகசுத்தி பிரச்சனையை நல்லா கிளியர் பண்ணலாம். ஸோ ஹோமியோபதியில் வந்து நிறைய மருந்துகள் வந்து இந்த நகசுத்தி பிரச்சனைக்கு இருக்கு. முக்கியமாக வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயே உள்ள தனித்துவம் கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து உங்களுக்கு நகசுத்தி பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். உள்ள வந்து நல்ல சீல்லாம் வந்து சேர்ந்து பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் பழுப்பு நிறமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கும் நம்ம கிட்ட மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே வந்து நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஹோமியோபதியில் வந்து என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து இந்த நகசுத்தி பிரச்சனைக்கு எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெடிசன் ஃபர்ஸ்ட் லைன் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைரிஸ்டிகா அப்படின்ற மெடிசன். ஸோ இதெல்லாம் வந்து ஹோமியோபதிக் சர்ஜன்ஸ் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜன்ஸ் நைஃப்னா ஸோ நம்ம சர்ஜரியே பண்ண தேவையில்லை, சரி பண்ணக்கூடிய வேலையை இந்த மருந்தே பார்த்துக்கும். ஸோ அதுதான் வந்து ஹோமியோபதிக் சர்ஜன்ஸ் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு மெடிசன் என்னன்னு பார்த்தோம்னா சைலீஷியா. ஸோ இந்த 2 மெடிசனுமே வந்து ஈக்குவல் லெவலில் நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல பஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் பஸ் வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும், அந்த இடத்துல பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, உள்ளே வந்து முடியல, அந்த இடத்தையே வந்து உங்களுக்கு சுத்தமாக தொடவே முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த மெடிசன் எடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது, பெயின் வந்து ரொம்ப டாலரேட்டே பண்ண முடியல, எதுவுமே டச்சே பண்ண முடியல அப்படின்னா அதோட சேர்ந்து இந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெடிசன் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த
பஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மெடிசன் நீங்கள் எடுக்கிறப்போ உள்ளே வந்து அந்த சீல் ஃபார்ம் ஆகுறது வந்து நல்லா ப்ரிவெண்ட் ஆகும். கம்ப்ளீட்டாக அந்த சீல் வந்து ஃபார்ம் ஆகாமல் இதை வந்து தடுத்து நிறுத்திடும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பேரோனைக்கியாவில் வந்து நீங்கள் இந்த மெடிசன் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். வலி அண்ட் பஸ் ஃபார்மேஷன் இது ரெண்டுத்தையுமே நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இது வந்து ஸ்டெஃபலோகோக்கஸ் அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து வர ஒரு கம்ப்ளைண்ட் தான். அண்ட் ஸோ ஹோமியோபதியில் வந்து ஸ்டெஃபலோகாக்சினம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ இந்த மெடிசன் வந்து நீங்கள் இன்டர்கரண்ட் ரெமடியாக எடுத்துக்கலாம். ஸோ இடையில வந்து இந்த மெடிசன் ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எகெயின் வராமல் இதை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும். சிலருக்கு வந்து அடிக்கடி நகை சுத்தி பிரச்சனை வரும். அடிக்கடி வந்து இந்த நகங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிலர் வந்து அடிக்கடி வந்து சோப்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கையில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அண்ட் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படின்னா இந்த மெடிசன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து அடிக்கடி ரெக்கரண்டாக வரதை வந்து கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் எப்பிஸ், பெலடோனான், நைட்ரிகம் அசிடம் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி உங்களுக்கு வந்து அந்த ரெட்னஸ் இருக்குது, நகங்கள் வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது, அண்ட் உங்களுக்கு உள்ள வந்து ரொம்ப பெயின் இருந்துகிட்டே இருக்குது, வீக்கம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் சிலருக்கு அந்த இடம் வந்து நல்லா சூடாக இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷன் வர வர அவங்களுக்கு அந்த இடம் தொடும்போதே ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இனிஷியலி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் எப்பிஸ் அண்ட் பெலடோனா இந்த ரெண்டு மெடிசனுமே எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இந்த நகை சுத்தி பிரச்சனை வளராது அண்ட் ஸ்டீல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ சிலருக்கு வந்து உள்ள வந்து ரொம்ப பெயின் இருக்கும், அதாவது வின்னு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்ள வந்து அப்படியே ஏதோ வச்சு குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். ஸோ ஸ்பிளிண்டர் மாதிரி ஒரு பெயின் இருக்கும். கிளாஸ் பீசஸ் வச்சு உள்ள பிரிக் பண்ணுற மாதிரி குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு அது சிவியராக வலிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, அதோட இன்ஃப்ளமேஷனும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்ரிகம் அசிடம் அப்படின்ற மெடிசன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் வந்து மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் ஹோமியோபதியில் வந்து நீங்கள் இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் இனிஷியலி உங்களுக்கு பெயின் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் மெடிசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து பெயின் வந்து கண்டிப்பாக நல்லா ரிலீவ் ஆகும். ஹோமியோபதி மெடிசன் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா சில நினைப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு அக்யூட்டான ஒரு கண்டிஷன் தான். ஸோ சடனாக உங்களுக்கு பாக்டீரியா உள்ளே போய் உடனே வந்து டெவலப் ஆகிற ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த மாதிரி அக்யூட் கண்டிஷன்லாம் வந்து ஹோமியோபதி சீக்கிரமே கிளியர் பண்ணும். ஸோ இந்த பேரனைக்கியா நகசுத்தி பிரச்சனை வந்து வராமல் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரொம்ப நகம் கடிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நகம் கடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். நகம் கடிக்கிறவங்க வந்து சிலர் அந்த சைடில் வந்து ஒரே ஒரு தோல் மட்டும் ஹேண்ட் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தோல் உறிஞ்சு அப்படியே நிற்கும். ஸோ அந்த சின்ன தோல் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தது அப்படின்னாலே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன கட் மாதிரி உருவாகும். ஸோ அந்த இடத்துல வந்து கிருமி தொற்று ஃபார்ம் ஆகி அதனால வந்து பேரனைக்கியா வரலாம். அதனால எப்போவுமே அந்த மாதிரி ஹேங் நெயில்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்கு யாருக்காவது இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நெயில் கட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹேங் நெயில்ஸ் தொடர்ந்து இருக்குன்னா அதை வந்து நோண்டிகிட்டே இருப்பாங்க சில. ஸோ அதை வந்து கீழே இழுப்பாங்க. இழுக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒப்வியஸ்லி. அண்ட் அதில் வந்து கிருமி தொற்று உருவாகலாம். நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கணும். நகம் வெட்டுற பழக்கம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப டீப்பாக வந்து நகம் வெட்டிடக்கூடாது. ஸோ ரொம்ப டீப்பாக வந்து நீங்கள் நகம் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள், ஒரு சின்ன கீறல் மாதிரி உருவாகலாம். ஸோ அது மூலமாக இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால நீங்கள் நகம் வந்து கட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு லிமிட்டடாக கட் பண்ணணும். ரொம்ப டீப்பாக போய் உள்ள வர கட் பண்ணீங்க, சதையும் சேர்ந்து நீங்கள் வந்து கட் பண்ணீங்க, அந்த தோலும் சேர்ந்து உறிஞ்சு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிருமி தொற்று ஏற்படலாம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கையில் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கீறல்கள் உருவாகலாம், கிராக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அதனால வந்து நீங்கள் ஹேண்ட் லோஷன், ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது லோஷன் அப்ளை பண்ணுங்க. ஹேண்ட் லோஷன் ஆர் ஹேண்ட் க்ரீம் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக, நல்லா அதோட ஈரப்பதத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ப்ரிவெண்ட் பண்ணலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைஜீன் வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். எப்போவுமே கைகளை வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அண்ட் கைகள் மூலமாக தான் நிறைய கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது. ஸோ கைகளை வந்து எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாக்டீரியல் கிருமி தொற்று வந்தாலுமே வந்து நம்ம கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிருமி தொற்று வந்து வராது. கைகள் கால்கள் ரெண்டையுமே வந்து நம்ம எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வீட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ, பாத்திரம்லாம் அதிகமாக கழுவுறப்போ, டிஷ்ஷஸ் வந்து அதிகமாக வாஷ் பண்ணுறப்போ, இல்லை சிலர் வந்து ரொம்ப துணி துவைக்கிறாங்க, சிலர் வந்து சோப் யூஸ் பண்ணி துணி துவைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் இல்லை டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம கையில் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி இந்த மாதிரி நகை சுத்தி பிரச்சனை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸ் இந்த மாதிரிலாம் நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்வதற்காகவே சில கிளவுஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். இந்த மாதிரி வேலைகள் செய்கிறப்ப மட்டும் அந்த கிளவுஸ் வந்து
யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த பேரனைக்கா பிரச்சனை, இந்த நகை சுத்தி பிரச்சனை வந்து அடிக்கடி வரும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த நகை சுத்தி பிரச்சனை பேரனைக்கா பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேரனைக்கா பிரச்சனையை பற்றி ஓரளவுக்கு முழுமையான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.